ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, என் கூட பழகிறவங்க, என் கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்போவுமே அன்பாக இருப்பாங்களா, இல்லை எப்போவுமே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு கோவமாக இருப்பாங்களா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை இருக்கும். நம்ம ஏசப்பாவை பற்றி பார்க்கும் பொழுது, ஏசப்பா நம்ம மேலே அன்பு வச்சு இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக மரிக்கப்பட்டாரு, நமக்காக மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அவரு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம தியானிக்கும் பொழுது அது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம லைஃப் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், எம்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இருக்காது. ஆனா நீங்க ஏசப்பாவை குறித்து தியானிக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதுன்றத நீங்க தியானிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும், ரொம்பவும் கலர்ஃபுல்லாக மாறும். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஆனால் ஏசப்பாவோட வாழ்க்கையில் அவரை குறித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதுன்றத நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் கலர்ஃபுல்லாக மாறும், ரொம்பவும் அழகா மாறும். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம், இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய சுபாவங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒரு 2 பேர் சீக்கிரமா வாங்க. ஓகே பிரதர், இப்படி வந்துருங்க, ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஓகே, ஹாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஓகே சூப்பர். என்கிட்ட ஒரு நார்மல் கயிறு இருக்குது, ரோப் இருக்குது. இது நார்மல் தானே? பாருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நார்மல். ஓகே, இதையே நீங்கள் நல்லா இழுத்து பாருங்க, இழுத்து பாருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கா? ஏதாச்சும் கட் ஆன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் இல்லை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கயிறை எடுத்து பிரதரை ஃபுல்லாக கையில இருந்து கால் வரைக்கும் கட்டி தலைகீழா இப்படி தூக்கி நிறுத்த போறீங்க. ஓகேவா? முடியாதா? ஓகே, அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? வேண்டாம், நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நீங்கள் 2 பேர் என்ன செய்ய போகிறீங்கன்னா, என்ன கட்ட போகிறீங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டீங்களா? நார்மல் கயிறு தானே? இதில் ஏதாவது கேப் ஏதாவது இருக்கா? இல்லை, நார்மல். ஓகே, நான் உக்காந்துக்கிறேன், வயசாகிடுச்சு, வயசான காலத்தில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஓகேவா? நான் உக்காந்துக்கிறேன். ஓகே, நான் நல்லா டைட்டாக இதை என்ன செய்யலான்னா இப்படி பண்ணிடலாம். ஓகே, இதை இழுத்து பாருங்கள், ஏதாச்சும் இருக்கா? இழுத்து பாருங்கள். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக இழுங்க. அண்ணே 2 கால் தான் இருக்குண்ணே. ஓகே, இப்போ நல்லா யாராச்சும் ஒருத்தர் என் கையை கட்டிடுங்க. ஒரு நாட் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டா இழுங்க. டைட்டா கட்டினீங்களா? ஓகே, கொஞ்சம் லூஸ் விடுங்க. இப்போ கழட்டுங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த கயிறை நல்லா டைட்டா இன்னொரு டைம் இழுங்க. இதை பிடிச்சிக்கோங்க, இழுங்க. ஓகே, இப்போ கட்டுங்க. ஓகே, இன்னொரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுருங்க. டைட்டா கட்டிட்டீங்களா? சூப்பர். ஓகே, நல்லா டைட்டா கட்டிட்டீங்க. பிரதர், என் பின்னாடி ஒரு டவல் இருக்குல்ல, அந்த டவல் எடுங்க, அது உதருங்க. ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, அதை அப்படியே மேலே போடுங்க. நல்லா மேலே. அப்படி போடக்கூடாது பிரதர், நல்லா இப்படி மேலே இப்படி எடுத்து போடணும். ஒரு ஆய் சொல்றீங்க, இப்படி வந்துருங்க, ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஒரு ஆய் சொல்லுங்க, ஹாய் சொல்றீங்க. ஓகே, நல்லா டைட்டாக தானே கட்டினீங்க. ஓகே, எடுங்க. டைட்டா, நல்லா டைட்டாக கட்டினீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் போடுங்க. உதறிடுங்க, மேலே போட்டுருங்க. ஓகே, சூப்பர் பிரதர். இந்த மாதிரி நல்லா இப்படி மேலே இப்படி எடுத்து போடுங்க. நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்ல வந்துருங்க. இப்போ சேர்ந்து ஒரு ஆய் சொல்லாமா? ஹாய். ஓகே, சூப்பர். நீங்கள் தானே டைட்டாக தானே கட்டிருக்கீங்க. எடுங்க, டக்குன்னு எடுங்க. ஓகே, சூப்பர். லாஸ்ட் டைம் மேலே போடுங்க, உதறிட்டு போடுங்க. இதை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பிரதர் உங்களுக்கு? 2 மினிட்ஸ் ஆச்சுங்களா? ஓகே, தேங்க்யூ. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 5:22 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பாவம் ஒரு மனுஷனை
கயிறை போல கட்டி போட்டுரும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம செய்யற ஏதோ ஒரு பாவம் நம்மள கயிறை போல கட்டி போட்டுரும். பிரதர், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இதை என்னால செய்யாம இருக்க முடியல, இந்த பாவத்தை என்னால விட முடியல, நான் என்ன செய்யறது, நான் என்ன செஞ்சா என்னால இந்த பாவத்தை விட முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பாவ கயிறால கட்டப்பட்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க கிறிஸ்துவர்களா இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவை அல்லாதவர்களா இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் உங்க பாவ கயிறுகளை அறுக்கிறதுக்காக ஒரே ஒரு ரட்சகர் இங்க வந்தாரு. அவர்தான் இயேசு. இயேசுன்ற ரட்சகர் மட்டும் தான் உங்க பாவ கயிறுகளை அறுக்க முடியும், உங்க சூழ்நிலைகளை மாற்ற முடியும், உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். இன்னைக்கு நீங்க எந்த பாவத்துல வேணாலும் கட்டப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து கேளுங்க, ஏசப்பா என் பாவ கயிறுகளை அருங்க ஏசப்பா, எனக்கு இந்த பாவம் வேண்டாம் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பாவை பார்த்து கேளுங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏசப்பா மட்டும்தான் நம்ம பாவங்களை கழுவுகிறவர் அவர் இருப்பாரு. நம்ம சூழ்நிலையை மாற்றுகிறவர் ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா நமக்காக சிலுவையில மரிச்சு நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர் ஏசப்பா மட்டும்தான். அவர் நம்ம பாவ கயிறுகளை அறுத்து நம்மளை புது சிருஷ்டியா மாற்றுகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு அவரை பார்த்து கேட்பீங்களா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, என்னை உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாததை நான் செய்யக்கூடாது ஏசப்பா, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, நான் இவங்களை பத்தி பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பொய் பேசுறேன், நான் இவங்களை பத்தி புறங்கூறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் புறங்கூறுறேன் ஏசப்பா, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால செய்ய முடியல ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பாவை கேட்பீங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகள் மாறும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகள் மாறி நீங்கள் ஏசப்பாக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். முதல் ஏசப்பா எப்படி தெரியுமா இருக்கிறாரு? நம்ம பாவங்களை மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறாரு, பரிகாரியா அவர் இருக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்த்து, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்த்து நம்ம கேட்போமா?